காத்திருக்கின்றேன் இந்நாளுக்காக. ஹாய் மை ஃபேமிலிஸ். இந்த பயணம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபோன் வந்ததுலேருந்து எப்படா போய் பார்ப்போம்னு ஆர்வமாக இருந்தோம். இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்க்கத்தான் அவ்வளோ ஆசை. போய் பாப்பாவை கையில் எடுத்ததும் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதில் நாங்கள் 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டோம் நமக்கு எப்போன்னு. ஏன்னா ரெனிஸ் வயிற்றில் இருக்கும்போது பொண்ணு தான் பிறக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பையன். அதனால் கடவுள் நமக்கு திரும்பவும் வரம் கொடுத்தா அது பொண்ணாக தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். நாம தான் இவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பார்த்தா இந்த ரெனிஸ் நம்மளே மிஞ்சிட்டான். பாப்பாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். என்னதான் இருந்தாலும் பொன் குழந்தைங்க ஒரு வரம் தாங்க. நம்ம எப்போ வெளியில் வந்தாலும் டீ குடிக்காமல் போக மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மள மாதிரியே இருக்காங்க. ஆளுக்கு ஒரு டீயும் பப்ஸும் வாங்கிட்டு அப்படியே இந்த கடையில் அடை போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரெனிஸ் மட்டும் எங்கே போனாலும் ஐஸ்கிரீமை விட மாட்டான். அப்பாவே எப்படி கடிக்கிறான் பாருங்களேன். அப்படியே பார்சலும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழியில் நுங்கு கடை. சின்ன வயசுலேருந்தா எனக்கு நுங்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதை இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். கையோட பாட்டிக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.